கடவுளுக்கு வேண்டும் என்று சரி அந்த பெருமழையின் மனதிலே என்ன கூறுகின்றார்? ஆமா நினைப்பு வந்துருச்சு அவனுக்கு. மகளுக்கு போட்டா அடே அப்பா உச்சியில இருந்து உள்ளாங்கால வரைக்கும் தங்கமா போடலாமே என்று என்ன செய்கின்றார்? என்ன செய்யறான்? பேய்களை வரவழைக்கின்றார். சரி பேய்களை வரவழைத்து கட்டிகளை அலங்கரித்து ஏழையம் பாடிக்கொண்டு அந்த பேய்கள் எல்லாம் எங்கு வருகின்றது? அந்த பூதங்கள் எங்கே வருது? பகவதியாருடைய வாசலுக்கு வருகின்றது. சரி பகவதியார் வாசலுக்கு வந்து ஈசான மூலையில் இருக்கக்கூடிய 7 தெய்வத்தை எப்படி இருக்குது தெரியுமா? எப்படி எப்படியா உடைத்தது ஏலம் பாடிக்கொண்டு மறுமுறையின் வாசலுக்கு கடவுளுக்கு நகைகளை எல்லாம் பெருமொழியும் கை கொடுத்தது பூதங்கள். பெருமொழியை கொடுத்து மொத்தமா கொடுத்துருச்சு. அது மட்டுமல்ல வேற என்ன? பெருமொழியின் பகவதியாரிடத்தில் லேசா எடுத்த முடியுமா? எடுக்க முடியாது. என்ன பகவதியாருக்கு உற்சவ தலைமுதல் உள்ளங்கால் வரைக்கும் 21 வகையான விலங்கை இடுகிறார். ஆமா விலங்கையிட்டு அந்த நகைகளை எல்லாம் கல்வெடுத்து வருகின்றார். அப்பதான் காடு சுத்தி வேலையாடி விட்டு ஆயாடி சுடலை மாடன் தாயாரை பார்ப்பதற்காக வருகின்றார். வேட்டைக்கு போயிட்டாரு. அம்மா இங்க ஒத்தியில இருக்கா. அம்மால போய் பாப்போம்னு வேட்டைக்கு போயிட்டு வர்றாரு. பார்த்தபோது என்ன நினைக்கின்றார்? என்ன அம்மா ராயே பகவதி ஒரு நாளும் இல்லாத திருநாளா? என்னம்மா 21 வகையான விலங்கு எல்லாம் போட்டிருக்கு. என்ன இப்படி உனக்கு போட்டிருக்கு? என்ன காரணம்? அம்மாவால வாய் திறக்க முடியல. வாய் போட்டு கை போட்டு கால்கள் எல்லாம் விலங்கு போட்டு இருக்கிறது. பார்த்தா வாயாடி சுடலை. சரி எங்க போயிட்டு வந்திருக்காரு? எப்படி வையாரம் போயிட்டு வந்திருக்காரு. கையில எடுக்கிறது வையார சாம்பல். அது தாயார் மீது ஊதி விட்டாரு. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையில் இருக்கக்கூடிய 21 வகையான விளக்கு புட்டா தெரியும். அப்பதான் பகுதியாக சொல்றா, என் மகனே என்மணியே ஏற்றதொரு வாயாண்டி சொல்லலை மாடா. அதாவது களவெடுத்த கல்வனை அவன் கொல்லாத விளையாப்பா போக வேண்டாம் கல்வனி. ஆமா எப்படி சொல்றா தெரியுமா? வடநாடு போனவர்கள் வடநாடு போவார்கள். இந்த நாடு ஓடாலும் தென்னாடு போக வேண்டாம். உன்னை சிவனுக்குள் பிடித்து அடித்து விடுவான். அது மட்டும் கிடையாது, தெய்வங்கள் எதுவாக இருந்தாலும் வேடிக்கை பார்ப்பான்.
ஆமா மாயாண்டி சொல்ற சும்மா விடுவாரா? அம்மா தாயே பகவதி, என்ன கடவுளுக்கு கல்வனை கருவறுத்து நான் வருவேன். எனக்கு வாழ்த்தி வரம் விடமா, வல்ல எத்தை விடமா, போற்றி வரமுடு கொண்டு நம்ம ஏங்கோடு என்று எவ்வளவோ சொன்ன போதும் பகவதியால் மறுத்தாள். இரண்டு பேரும் சமரசமாயி அன்னையிடம் விடைபெற்று எங்கு வருகின்றார்? பகவதியால் வாசல் கிடந்து நத்தன் புலனூருக்கு வருகின்றார். அந்த சமயத்தில் பெருமதியிலும் பெருமலட்சுமி எங்கு வருகிறார்கள்? தன் மகனுக்கு சடங்கு சாஸ்திரங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்று சந்தைக்கு வருகின்றார்கள். அப்ப எங்க இருக்கா? மாவுசைக்கு பெண்மொழியானவள் உப்பருக்கு மாளிகை வீடு என்று கூறியிருக்கிறார். உப்பருக்கு மாளிகை வீடு பெரிய வட்டார களம். பார்த்தால் மாயாண்டி சொல்லலை. சரி, இந்த மாவுசைக்கு பின்னாலே நாம் கண்டுகொள்ள வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கின்றார்? அப்படியே பாம்பாட்டி சித்தன் போல வேடப்படுகின்றார். 1000 பாம்புகள் இருக்கின்றார். சரி, என்னென்ன பாம்பு இருக்காரு? ஏகப்பட்ட பாம்பு. 1 பாம்பு 2 பாம்புன்னா பரவாயில்ல, 1008 வகையான பாம்பு. சரி, எத்தனை பாம்புகளும் வேண்டாம் என்று சொல்லி நமக்கு தேவை ஒரே ஒரு பாம்பு போதும். ஒரே ஒரு நல்ல பாம்பை மட்டும் கையெடுத்து நாகதாரி கூடையில் வைத்துக் கொண்டு தோல் மீது ஓட்டுக்கொண்டு அப்படியே வருகின்றார். எப்படி வராது தெரியுமா? 1000 மடங்கு மண்ணி கப்பத்தின் ஏறின்ற அழகாக பாம்பு விளையாட்டு காட்டி எப்படி பாடுறாரு? இப்படி வராது தெரியுமா? நாலு தருவதிலே நாலு பாம்பு விளையாட்டு காட்டுகின்றார். அங்க இருக்கக்கூடிய சேடி பெண்கள் எல்லாம் உடனே மாவுசிக்காரை அழைக்கிறார்கள். அதையே மாவுசிக்கி யாரா ஒரு தாத்தா பாம்பு விளையாட்டு காட்டுறாண்டி. ஆமா, சும்மா காட்டல, 1000 கம்பத்து மேல இருந்து பாம்பு ஆட்டி ஆட்டி காட்டுறாண்டி. 1000 கம்பத்துல இருந்து தாத்தா பாம்பாவா ஆட்டுறாரு. ஆமாடி, ஏங்க பாம்ப தாத்தா ஆட்டுறத நீ பார்த்தியா? நான் பார்த்தபடி தாண்டி உன்கிட்ட சொல்லுறேன். தாத்தா பாம்ப பார்த்தியாடி? ஆமா, போய் பாப்போம். இது மாவுசிக்கி அழைத்து தாத்தா என்ன உப்பருக்கு மாளிகை பாம்பு விளையாட்டை பார்த்தால் பாத்தியா? அதாவது மாவுசிக்கியினுடைய முக்கிய எடுத்திருக்கக்கூடிய வைரத்தில் ஒளிவானது மாயாண்டி மீது அப்படி சலார் என்று இருக்கிறது. பார்த்தா மாயாண்டி சுடலை. ஆமா, இன்னைக்கு இதுநேரம் வரைக்கும் வராத ஒளிவு இப்ப திடீர்னு ஒரு ஒளிவு வருது. நம்ம அம்மா மூக்குத்தி மாதிரி தெரியுது. என்று 7 நிமிடத்து பார்க்கின்ற பொழுது அங்கு மாடியில் இருக்கக்கூடிய மாவுசிக்கி கண்டார். பெரும்புலையே
பெரும்புரையங்கள் மகளை பார்த்தார் மாயாண்டி. பார்த்தபோது என்ன செய்கின்றார்? எப்படி பாம்புகளை எல்லாம் தூரை விட்டு விரும்பும் என்ன ஒப்புப்படுகிறார்கள். எப்படியா ஒன்றும் ஆண்டி போல வேண்டும் என்று அப்படி பிச்சையை வாங்கி விட்டு வைக்கின்றார். ஆமா, பிச்சைக்காரன் தேசம் போட்டு வாரார். எப்படி பிச்சை கேட்காரு தெரியுமா? எப்படி அலிலை போலவே அங்கனும் வெளியே அருணகிராதத்தில் காணவாதிக்கு அம்மா ஆதிசக்தி ஐயர் வசிக்கு அங்கி பொறிக்கு காவலுக்கு கொஞ்சம் அன்னம் போடம்மா ஆதிசக்தி போடம்மா பிச்சை வாங்கும் பண்டாரம்போல் ரூபம் கொண்டு இந்த மாமிசைக்கு வடக்கு வாசலுக்கு வரும்போது இவர் திட்ட போறாரு. இவர் தெற்கு வாசலுக்கு வரும்போது வடக்கு போறாரு. அப்படி அம்மா பிச்சம்மா பிச்சம்மாவா தாயே ராபிச்சக்காரன் நீ. ஆமா, ராபிச்சக்காரன் ஓமன குராடி 3 மணிக்கு வந்து பிச்சை எடுக்கணும். ஓமன குராடி வந்து ராவு 12 மணிக்கு மேல பிச்சை தான் எடுக்கணும். அம்மா பிச்சம்மா தாயே பிச்சை. மாமிசைக்கு பெண்ணாலை முன்னும் பெண்ணுமாக அப்படியே அறிவித்துக் கொண்டிருக்கிறார். அப்பதான் சொல்றா, அடே கிழட்டு பெண்டாரம், அதை யாருக்கு தெரியாமல் எப்படி முன்னும் பெண்ணும் அலை வைத்துக் கொண்டிருக்கிறாயே, எதற்காக பிச்சை வாங்கினது? எதுக்கு வந்திருக்கேன்னு பார்த்தேன். தாத்தா எதுக்கு வந்திருக்கேன்? தாத்தா பிச்சைக்க வந்தேன். கோட்டி பைய உள்ளே, கோட்டி பைய உள்ளே. தாத்தா பிச்சைக்கு வரலையடி சொல்லு. தாத்தா பிச்சைக்க வந்தேன். தாத்தா ஒன்ன பொண்ணு 5-6 மணி ஆகிடும். ஒன்ன பொண்ணு கேட்டு வந்திருக்கேன். தாத்தாவுக்கு உன் மேல எம்போட்டுனால ஒரு இது. தாத்தா தாடி நிறைச்சு இப்படி தள்ளாடு வயசாச்சு, கொஞ்சம் வயசு பொண்ணு மேல ஆசைப்படலாமா? தாடி நிறைச்சா என்ன? தாடி நிறைச்சு போச்சு நிறைச்சு வச்சு அதத்தான் தெரியணும் போல. என்ன தாத்தாவை கல்யாணம் முடிச்சீங்கன்னா
நம்ம 2 பேரும் கல்யாணம் முடிச்சு பக்கத்து ஊருக்கு ஜோடியா போனோம்னா பொம்பளை புள்ளைய இடிச்சுக்கிட்டு கிடக்கும். ஜோடி பொறுத்த என்னமா இருக்கு. அந்த நீ மட்டும் என்ன பொண்ணு கேட்டு வந்த செய்தி எங்க தகப்பன் தெரிஞ்சாச்சு பையன் உங்க அப்பையா மாமி உன்னை ஈயாக இருந்தாலும் உன்னை இருதுண்டமாக்கி விடுவாங்க. காகமாக பிறந்தாலும் கண்டதுண்டமாக்கி விடுவாங்க. உங்க அப்பையா மாமன் பேரும் மாமன் பேரும் புலகன் தருவான். அவள் மகளை மனம் முடித்து தருவான். அவள் மகளை மனம் முடித்து தருவான். எனக்கு மகளை கை பிடித்து தாத்தாவுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுப்பா. நம்ம 2 பேரும் ஃபர்ஸ்ட் நைட்டு கொண்டாட கல்யாணம் முடிச்சா அதான் நடக்கும். நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாம் பேத்தி. தாத்தாவுக்கு உன்னை எனக்குன்னு அந்த காலத்துல எழுதி வச்சுட்டான். நம்ம 2 பேரும் கல்யாணம் முடிச்சு சந்தோஷமா இருப்போம். நம்ம 2 பேரும் போனா பொம்பளை எப்படி பேசுவா போது வரும் சோடி புறா அந்த போது வரும் லவ் பேர்ட்ஸ் அப்படின்னு பெருமையா இடிச்சுக்கிட்டு கிடப்பா பேசிக்கிட்டு. நேரம் சீக்கிரம் போவோம். சரி கல்யாணம் முடிக்காட்டாலும் பரவாயில்ல. 3 மணி யாரு முறையில பால் கொடுத்தா எப்படி இருக்கும்? பால் வேணும்ல பால். எங்க அப்பானுக்கு பால் வச்சது உனக்கு எப்படி தெரியும்னு தெரியலையே சண்டாளா. இதை கிழத்து பண்டாரம் ஆண்டி பண்டாரம் என்று சொன்ன காலத்தால் இன்னி எண்ணி 8 நாளைக்குள்ளே உன்னை தற்புடன் வெப்பளிப்பேன் என்று மார்பகத்தை சபதம் செய்து மாயாண்டை சொல்லையானவர் அப்படியே வரைந்தார்.